நமது கேப்டன் தொலைக்காட்சியில் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி அமைப்பது குறித்து யாரிடமும் பேசவில்லை. ஊடகங்களில் வெளியாகி வரும் பொய்யான தகவலுக்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். ஜெயலலிதாவின் அராஜக ஆட்சியை ஒழித்து கட்ட எந்த எல்லைக்கும் செல்ல தயார். திருக்கோவிலூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து கேப்டன் விஜயகாந்த் சூளுரை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது +2 பொதுத் தேர்வு. மாணவர்கள் தேர்வுகளை சிறந்த முறையில் எழுத கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. தமிழகம் உட்பட 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதி இன்று வெளியாக வாய்ப்பு. டெல்லியில் தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி அறிவிக்க இருப்பதாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் சுரங்கப்பாதை கண்டுபிடிப்பு. தீவிரவாதிகளை அனுப்ப பாகிஸ்தான் கைவரிசை என அதிர்ச்சி தகவல். விரிவான செய்திகள். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி அமைப்பது குறித்து யாரிடமும் பேசவில்லை என்று ஊடகங்களில் வெளியாகி வரும் விமர்சனங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது தொகுதியான ரிஷிவந்தியம் மற்றும் திருக்கோவிலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்தார். திருக்கோவிலூரில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பேசிய கேப்டன் அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் போராட வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டார். மக்களுக்காக போராடுவதே தனது நோக்கம் என கூறிய கேப்டன் மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஜெயலலிதாவின் ஆட்சியை விரட்ட எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாக சூளுரைத்தார். முன்னதாக பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அனுதாப அலையால் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா தற்போது ஆணவ போக்குடன் செயல்படுவதாக கேப்டன் குற்றம் சாட்டினார். மேலும் ராஜீவ்காந்தி விவகாரத்தில் அதிமுக அரசு தேர்தல் ஆதாயம் தேடுவதாக கண்டனம் தெரிவித்த கேப்டன் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை பேச மறுக்கும் அதிமுக நாடாளுமன்றத்தை முடக்கியது ஏன் என கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் அதிமுக சேர்ந்த ஆட்சியில் அவருக்கு என்ன செய்யணுமோ அதற்காக எந்த ராஜீவ்காந்தி இறந்து நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. அந்த ராஜீவ் இறந்ததை திரும்ப ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, எம்ஜிஆரோட கரிஷ்மா என்றால் அவர் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாரும் எம்ஜிஆரை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. எவ்வளோ 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றாமல் ஜெயலலிதா மக்களுக்கு நாமம் போட்டுவிட்டதாக தெரிவித்தார். அதிமுக அரசு அறிவித்த வெள்ள நிவாரண நிதி யாருக்காவது வழங்கப்பட்டதா எனவும் கேப்டன் கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு வழங்கிய பணத்தில்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண நிதி கொடுத்துவிட்டு அதிமுக அரசு விளம்பரம் தேடுவதாக மத்திய அமைச்சர் ஜவடேகர் பேசியதை கேப்டன் சுட்டிக்காட்டினார். இன்னைக்கு நிறைவேற்றுறேன். இன்னைக்கு பாரத பிரதமர் ஒரு கடிதம் எழுதினா போதுமா? ஆக தேர்தல் நேரத்தில் 110 விதிக்கு நம்மளுக்கு 111 போட்டலாம். 110 கடந்து நம்ம 111 பட்டநாமம் தான். அது மாதிரி பட்டநாமம் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கு ஜெயலலிதா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, வெள்ள நிவாரண நிதி இது வரைக்கும் யாருக்கு வந்துச்சு? எங்கே கைத்து வந்துருச்சு? அவங்களுக்கெல்லாம் ஏன் வரல? 5000 ரூபாய். சரி, வெள்ள நிவாரண 5000 ரூபா என் வீட்டுக்கு ஜவடேகர் வந்தாருன்னு இந்த ஜவடேகர் வந்தாருன்னா உடனே எல்லா டிவியும் இருந்தாங்கல்ல, எல்லா டிவியும் பேட்டி எடுக்க போட்டாங்கல்ல. எல்லாம் ஜவடேகர் வந்தவர் என்ன திட்டு போனாரு, இந்த மாதிரி அம்மா நாங்கள் 1000 கோடி கொடுத்தோம், 1000 கோடி கொடுத்தோம், இங்கே 5000 ரூபா தான். அந்த 5000 ரூபா செஞ்சோம்னா சரி. விழுப்புரம் விவசாயிகளும் கடலூர் விவசாயிகளும் 18000 ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்துச்சா? சொல்லுங்க பார்ப்போம். கொடுத்தாங்களா? கொடுக்கல.
இல்ல. கூட்டணி அமைப்பது குறித்த ஊடக விமர்சனத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் பதிலடி கொடுத்தார். கூட்டணிக்காக பேரத்தில் ஈடுபடுவதாக பொய்யான செய்திகளை வெளியிடும் பத்திரிகை ஊடகங்களுக்கு கேப்டன் கண்டனம் தெரிவித்தார். மேலும் கூட்டணி குறித்து தொண்டர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் அழைத்து தான் சொல்வேன் என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறினார். பணமோ புகழோ தனக்கு முக்கியமில்லை என்று குறிப்பிட்ட கேப்டன் கட்சி தொண்டர்கள்தான் முக்கியம் என்று தெரிவித்தார். கூட்டணி அமைப்பது குறித்து தேமுதிகவை மட்டும் விமர்சனம் செய்யும் ஊடகங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா மௌனமாக இருந்து வருவது குறித்து ஏன் கேள்வி எழுப்பவில்லை என வினவினார். கூட்டணியை பற்றி விஜயகாந்துக்கு என்ன தெரியும்? உன்னோட பேரத்தை கூட்டுறதுக்காக விவாதம் வைக்கிறாங்க. விஜயகாந்துக்கு என்ன? ஏன் விஜயகாந்த் இல்லைன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா? விஜயகாந்த் எல்லா இடங்களும் இருக்குதான் விஜயகாந்த் பயப்படாத. என்னடா பேர என் கட்சியை பத்தி, என் கட்சி நன்றாக இருக்கு. என் கட்சியை பார்த்தீங்களா, நான் எத்தனை மணிக்கு வரேன், எத்தனை மணிக்கு கூட்டம் எப்படி எதை சென்றாலும் நான் பத்திரிகை நண்பர்களையும் என் தொண்டர்களை அழைத்து நான் உண்மையை சொல்லுவேன் என்பதை உங்கள் முன்னால் அடித்து சொல்லுவேன். மக்கள் உங்கள் முன்னால் அடித்து சொல்லுவேன். போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையை ஏவி அவர்கள் மீது வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய அரசுதான் அதிமுக என கேப்டன் கண்டனம் தெரிவித்தார். தொலைக்காட்சிகளில் ஜெயலலிதாவின் புராணம் மட்டுமே பாடப்படுவதாக குற்றம் சாட்டிய கேப்டன் ஜால்ரா அடிக்காமல் மக்கள் பிரச்சினைகள் குறித்து தைரியமாக செய்திகளை வெளியிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மாற்றத்தினால இந்த அரசாங்கம் அழுத்த நான் பார்த்தேன். இன்னைக்கு கூட பார்த்து என்ன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. இறங்கி போய் பார்த்தேன், சம்பந்தப்பட்டவங்க போய் பார்த்தேன், யாரும் பார்க்கக்கூடாது. ஜெயலலிதா என்ன பண்றாங்க, சும்மா போலீஸ் ஏன்னா இந்த மாதிரி இப்படி மாற்றுத்திறனாளிகளை உடனே போலீஸ் தெரியும் கேட்கலாம், அடிச்சு தூக்கு தைரியமா இந்த அம்மா சொல்றோம். அதுக்கப்புறம் மீறி போன பத்திரிக்காரங்க அந்த அம்மா செஞ்ச தவறுகளை போறாங்க, போடவே மாட்டாங்க. விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான எல் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தேமுதிக தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நகர ஒன்றிய மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரிஷிவந்தியம் மற்றும் திருக்கோவிலூர் தொகுதியில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தொடங்கி வைத்தார். ரிஷிவந்தியம் மக்களின் கோரிக்கைகளை அறிந்து பல்வேறு நலத்திட்டங்களை தமது சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இதுவரை நிறைவேற்றியுள்ளார். இந்நிலையில் தமது தொகுதிக்கு உட்பட்ட ரிஷிவந்தியம், இளையனார்குப்பம், மயலூர், வட மாமந்தூர், சீர்பாதநல்லூர், செம்படை, சித்தப்பட்டினம், ராவுத்தநல்லூர், பவுஞ்சிப்பட்டு, ரங்கப்பனூர் உள்ளிட்ட இடங்களில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடை, அங்கன்வாடி கட்டிடம், கூடுதல் பள்ளி வகுப்பறை கட்டிடம், நீர்பம்பு, குடிநீர் கிணறு, பயணியர் நிழற்கூடை, பால் சேகரிப்பு கட்டிடம் உள்ளிட்டவைகளை திறந்து வைத்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களையும் கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். மேலும் சில பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. அப்போது பேசிய திருக்கோவிலூர் எம்எல்ஏ வெங்கடேசன் தேமுதிக தொகுதிக்கு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். நாலு 4,96,000 ரூபாய் மதிப்பீட்டிலே இன்றைய தினம் 148 பயனாளிகளுக்கு 2 மோட்டார் ஸ்கூட்டர், 3 சக்கர நாற்காலிகள், காதொலி கருவி மற்றும் சார்ஜர்கள், பின்னால் அணியும் காதொலி கருவிகள் மற்றும் செயற்கை கால்கள், ஊன்றுகோல்கள் என 148 பேருக்கு இன்றைய தினம் புரட்சி கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியிலே பல பணிகள் நடைபெற்றிருக்கிறது. உதாரணத்திற்கு இதோ இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. 45 ஆண்டுகால கனவு இந்த தொகுதி மக்கள் இந்த பொறுத்தவரைக்கும் திருக்கோயிலூர் தாலுகாவில் ரிஷிவந்தியம் தொகுதியும் வருது, திருக்கோயிலூர் தொகுதியும் வருது.
பல ஆண்டுகால கோரிக்கை இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தேமுதிக சார்பில் எத்தனை போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகு எத்தனை முறை அந்த தொகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் தலைவர் கேப்டன் 18-19 முறை இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் தொகுதிக்கு உட்பட்ட முகையூர், ஆயந்தூர், சென்னகுணம் உள்ளிட்ட இடங்களில் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் கேப்டன் விஜயகாந்த் மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். கேப்டன் வருகையையொட்டி கொடிகள், தோரணங்கள் மற்றும் வாழ்த்து பதாகைகளை நகரெங்கும் வைத்து தேமுதிகவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. இந்த தேர்வினை சுமார் 8.40 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தேர்வுகள் காலை 10 மணிக்கு தொடங்கி பகல் 1:15 மணி வரை நடைபெறுகின்றன. வழக்கம் போல் வினாத்தாளை படித்து பார்க்க 10 நிமிடங்களும், விடைத்தாளில் விவரங்களை பூர்த்தி செய்ய 5 நிமிடங்களும் வழங்கப்படுகிறது. தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் சுமார் 2400 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக போக்குவரத்து வசதி, தடையில்லா மின்சார விநியோகம் போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தேர்வுகளில் முறைகேடுகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க முதன்மை கல்வி அலுவலர்கள், மாவட்ட கல்வி அலுவலர்கள் உள்ளிட்டோர் தலைமையில் சுமார் 300 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தேர்வு வளாகத்திற்குள் தேர்வர்கள் எவரும் அலைபேசி மற்றும் எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், 2016ஆம் ஆண்டு தமிழக அரசியலில் திருப்புமுனை ஆண்டாக அமைய உள்ளதைப் போல இந்த தேர்வும் மாணவ மாணவிகளுக்கும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என உறுதியுடன் கூறியுள்ளார். எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய தளம் என்பதால் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படியும் மாணவர்கள் தேர்வுக்காக தயார் நிலையில் இருப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ள கேப்டன், மாணவ மாணவிகள் மன உறுதியுடனும் தெளிவுடனும் தேர்வுகளை சிறந்த முறையில் எழுத வேண்டும் என தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் தேதி இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் உடனடியாக அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் ஆளும் கட்சியான அதிமுகவின் பதவிக்காலம் மே மாதம் 22ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனால் அதற்கு முன்னதாக தேர்தலை நடத்த வேளையில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. தமிழ்நாட்டை போல் புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அசாம் ஆகிய மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே தேர்தல் தேதி தொடர்பாக இந்த 5 மாநில தேர்தல் அதிகாரிகளிடம் இந்திய தேர்தல் ஆணையர் கருத்து கேட்டு வந்தார். டெல்லியில் 5 மாநில தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டமும் நடைபெற்றது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிறைந்த வட மாநிலங்களில் பல்வேறு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழகம், புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க உள்ளது. இந்நிலையில் தமிழகம் உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துவிடும். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் 30 மீட்டர் நீள சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள் அனுப்ப பாகிஸ்தானின் கைவரிசையாக இது இருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் ஜம்மு மாவட்டத்தின் ஆர்எஸ்புரா பகுதியில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். ஓரிடத்தில் புதர்களை அகற்றிய போது அங்கு சுரங்கப்பாதையின் ஒரு முனை இருப்பதை கண்டுபிடித்தனர். அந்த சுரங்கப்பாதையின் மறுமுனை பாகிஸ்தானில் இருந்து தொடங்குவதையும் அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் ஜேசிபி உதவியால் சுரங்கப்பாதையை வெட்டி இருப்பதும் தெரியவந்தது. 30 மீட்டர் நீளமும் 12 அடி ஆழமும் 4 அடி அகலமும் கொண்டதாக உள்ளது. தீவிரவாதிகளை ரகசியமாக இந்தியாவுக்குள் அனுப்பி வைப்பதற்காக பாகிஸ்தான் ராணுவமும் அந்நாட்டு எல்லை படையினரும் இணைந்து இந்த வேலையை செய்திருக்கலாம் என கருதப்படுகிறது. சுரங்கப்பாதை பற்றிய தகவல் அறிந்தவுடன் எல்லை பாதுகாப்பு படையின் ஜம்மு சரக ஐஜி ராகேஷ் சர்மா அங்கு நேரில் சென்று பார்வையிட்டார்.
ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-32 ராக்கெட் வரும் 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. தெற்கு ஆசியாவில் உள்ள கடல் ஆராய்ச்சிக்காக 1420 கோடி ரூபாய் மதிப்பில் 7 செயற்கைக்கோள்களை PSLV ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் 5 செயற்கைக்கோள்கள் PSLV ராக்கெட்டுகள் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக IRNSS-1F என்ற செயற்கைக்கோள் தயாரிக்கப்பட்டு அது PSLV C-32 ராக்கெட் மூலம் வரும் 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த IRNSS-1F செயற்கைக்கோள் கடல் வழி ஆராய்ச்சிக்காக அனுப்பப்படுகிறது. இயற்கை பேரிடர் காலங்களில் கடல் பயணத்திற்கு இந்த செயற்கைக்கோள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் 1500 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பளவுக்கு கடல் வழிகளையும் கடல் எல்லைகளையும் துல்லியமாக கண்காணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்கான கவுண்ட் டவுன் வரும் 8ஆம் தேதி தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நடந்து வருவதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். மாணவிகளின் ஏழ்மை குறித்து இழிவாக பேசிய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர். புதுக்கோட்டையில் பரபரப்பு. ஜெயலலிதா தொகுதியான RK நகரில் பெண்கள் சாலை மறியல். அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு தீராது தொடர்கின்றன. புதுக்கோட்டையில் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுந்தர்ராஜன் மாணவிகளின் ஏழ்மையை சுட்டிக்காட்டி பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் உள்ள மாணவிகள் விடுதியில் அமைச்சர் சுந்தர்ராஜன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவிகளை நேரில் சந்தித்த அவர் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் கேள்விகளை கேட்காமல் மாணவிகளின் ஏழ்மையை பற்றியும் அரசு செய்யும் செலவுகள் பற்றியும் பேசியது அங்குள்ளவர்களை முகம் சுழிக்க வைத்தது. நீ காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு என்னென்ன சாப்பிட்ட? வாழைப்பழம் கொடுத்தாங்களா? அந்த பிள்ளைகள்லாம் ஒண்ணு கூட வாழைப்பழம் கொடுத்தாங்கன்னு சொல்லல. நீ மட்டும் இந்த பெரிய பிள்ளைகளுக்கு மட்டும் வாழைப்பழம் கிடைக்குதா? மத்தியானம் சாதம், சாம்பார், கேரட்டு. நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்ல. சும்மா அப்படியே தக்காளி. நீ பொம்பளை பிள்ளை தானே? தக்காளி கூட்டு போட்டது மாதிரி என்ன? அப்ப தக்காளியே அதுல இல்லையா? அப்ப ஏன் தக்காளி கூட்டு போட்டது மாதிரி அப்படின்னு சொல்றேன்? ஏய், தக்காளியே இல்லாம தக்காளி கூட்டுன்னு சொன்னாங்களா? அப்ப என்ன சாப்பிட என்ன கூட்டுல என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்றேன். ஜெயலலிதா தொகுதியான RK நகரில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள கோவிந்தசாமி நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் குடிநீர், மின்சாரம், கழிவுநீர், சாலை போன்ற எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முதல்வர் தொகுதியிலேயே இதுபோன்ற நிலைமை இருப்பதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். குழா தண்ணி பாங்கன்னா 1 இன்ச்சு பைப்பை போட்டு எங்களுக்கு தண்ணி தராங்க. அந்த தண்ணி எங்களுக்கு பத்தவே பத்தாது. நாங்கள் 18 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க. காவா தண்ணி எங்கள் வீட்டிலலாம் வந்து பம்பு அடிச்சிங்கன்னா பம்புலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வராதுங்க. அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த மறியல் போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இவ்வளோ நேரம் எங்களுக்கு போலீஸ் கமிஷனர் தான் வந்து எங்களை சமாதானப்படுத்தி உங்களுக்கு எல்லாம் செய்து தரேன்னு சொல்றாரே தவிர கார்பரேஷன்லேருந்து ஏஇ, ஜேஇ, டிஇ யாருமே வரலங்க. இதுவரை யாருமே வரலங்க. இதேபோல் கொளத்தூர் பாரத் ராஜீவ்காந்தி நகரில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களது சொந்த பணத்தில் அடிப்படை வசதிகள் மேற்கொண்ட போது ஆளும் அதிமுகவினர் போலீசார் உதவியுடன் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நகர் மக்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. ஒரு சில தெருக்கள் மட்டும் ஒரு சில மக்களுக்கு மட்டும் அடிப்படை வசதி இருக்குது. ஆனால் அதை பேஸ் பண்ணி அரசாங்க அதிகாரிகிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். கார்பரேஷனில் போய் முறையிட்டு மனு கொடுத்தோம். அவங்க வந்து பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்களா, இது வரைக்கும் எதுவும் பண்ணதா கிடையாது. இங்கே ரோடு வசதி இல்லாமல் பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல. நாங்கள் பல முறை பல அதிகாரிகள் வந்து மெட்ரோ வார்டிலேருந்து கார்பரேஷன்லேருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே முறையாக வந்து எங்களை வந்து என்கொயரி பண்ணதில்லை.
எதுவும் செய்து தரணும்னு சொன்னதில்லை. ராஜீவ் கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினியை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது சகோதரர் பாக்கியநாதன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் பெண்கள் தனி சிறையில் உள்ள நளினியை அவரது சகோதரர் பாக்கியநாதன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணையின் அடிப்படையில் நளினியை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி அரசியலாக்காமல் மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும் என்றும் பாக்கியநாதன் கூறினார். மனித நேயத்தோடு விடுதலை செய்யணும்னு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதுதான் என்னுடைய சகோதரியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அரசியல் சார்பட்டு அரசியலாக பார்க்காம இந்த வழக்கையோ இந்த விடுதலையோ அரசியலாக பார்க்காம அவங்க 25 ஆண்டுகள் ஒரு பெண்ணு தன்னுடைய குழந்தைய விட்டு பிரிந்து சிறையில் வாடி இருக்கிறாங்க, வதங்கி இருக்கிறாங்க. அவங்கள மனித நேயத்தோட மட்டுமே பார்க்கணும், இது அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டாம்ன்றதை கோரிக்கை வைக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கும் வைக்கிறோம், காங்கிரஸ் தலைவர்களுக்கும் வைக்கிறோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய முறையில் நிவாரணம் வழங்க கோரி அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்குவதில் அதிமுகவினர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பல்வேறு இடங்களில் அதிமுக அரசுக்கு எதிராக சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை அம்பத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து மக்கள் நல கூட்டணி சார்பில் வட்டாட்சியரிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து தமிழகத்தில் பெய்த மழை தேசிய பேரிடராக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். மத்தியில இருந்தும் மாநில அரசில் இருந்தும் வெள்ள நிவாரண நிதிக்காக பல கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாட்டில் அளவில் இல்லாமல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களும் வெள்ள நிவாரண மீட்பு பணிகளுக்காக பல கோடிகளை வாரி தமிழக அரசிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆளும் அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் இதுவரைக்கும் வழங்கவில்லை. இதனிடையே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் அறிவித்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான உயர்மட்ட குழு அமைத்தல், பணி வரன்முறை மற்றும் ஊதிய உயர்வுகளை உரிய காலத்தில் அளிக்க வேண்டும் போன்ற 3 அறிவிப்புகளுக்கு உடனடியாக அரசாணை வெளியிடக் கோரி புதுக்கோட்டையில் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி அபாரம். கடைசி போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தி அசத்தல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அமீரகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. மேற்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் ஆடிய ஐக்கிய அரபு அமீரக அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 81 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் 2 வீரர்கள் ரன் எதுவும் எடுக்காமலும் 5 வீரர்கள் ஒற்றை இலக்கு எண்களிலும் ஆட்டமிழந்தனர். You saw the expression, Lisbeth. The win came much later, didn't it? Oh, there's another wicket. Lovely. I have distant memories of those. Well shot. He's got that one. Now the fielder coming underneath it. It's in the air forever. But he's judged it all right as Pawan Negi. Missed again. Now did he get in? 82 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணியில் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 39 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் தவானுடன் இணைந்த யுவராஜ் சிங் அதிரடியாக ஆடி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். I'm nervous against him in the subcontinent. Well, I tell you what, not as nervous as Shazad bowling to you. Well, not quite long off, but about 180 degrees at the other end. Now that's gone in the gap and that'll be good enough. And India have absolutely strolled to a win here with half the overs left. Shikhar Dhawan 16 from 20 balls at the other end after Rohit Sharma had some fun as well. 11வது ஓவரில் இந்திய அணி 1 விக்கெட்டை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி தனது அனைத்து லீக் போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளது. வரும் 6ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் வங்காளதேச அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.